எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 24வது அதிகாரம். ஆதியாகமம் 24வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலேயும் ஆசீர்வதித்து வந்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே இந்த பகல் வேளையிலே வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. சகல காரியம்னு சொல்லும்போது எல்லா பகுதியிலையும் சொல்ல முடியும். ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான நிலை, மன ரீதியான நிலை, குடும்ப வாழ்க்கை, தலைமுறைகளுக்கு அடுத்த காரியம், எல்லா பகுதியிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாகிறதோ அவங்க வாழ்க்கை தான் உண்மையிலே இந்த பரிபூரணம் அடைகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தூரத்துக்கு மட்டுமல்ல சமீபத்துக்கும் தேவனாயிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட. அப்போ ஆசீர்வாதங்கள் வருவதற்கு பல வழிகள் இருக்கிறது. சாத்தானே சொல்லுவான்ல, இயேசுகிட்டே சொல்லுவான், நீங்கள் மட்டும் என்ன வணங்கிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் தருவேங்கிறான். அப்போ அவனும் கொடுக்கிறவனாக இருக்கிறான், அவன் கொடுக்கிறவனாகவும் கெடுக்கிறவனாகவும் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்பது அதனோட கூட வேதனையை கூட்ட மாட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களாய் காணப்பட்டதை வேதம். அதனால தான் இந்த கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த காரியத்தை அவனுடைய ஆரம்பத்தில் எழுதாம அவனுடைய முடிவில் எழுதுறார் பாருங்க. சகல காரியங்களிலும் ஒரு மனுஷனுடைய முடிவை பார்க்கணும். ஆரம்பம் என்பது எல்லாருக்குமே, அநேகருக்கு அற்பமான ஆரம்பமாக இருக்கும், ஆனால் பலருக்கு ஆரம்பமே அற்புதமாக இருக்கும். ஆனால் நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்ட அநேகருடைய முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாய் வேதனையாக இருக்கும். ஆனால் இங்கே ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும். இந்த ஆபிரகாமுடைய ஆரம்பம் எப்படிப்பட்டது என்று நமக்கு நன்றாய் தெரியும். ஏசாயா 51வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நீ கொஞ்சம் நோக்கி பாரு அப்படிங்கிறார். பாருங்கள் என்றல்ல, நோக்கி பாருங்கள். பைபிளில் நோக்கி பாருன்னு சொன்னால் பார்க்கணும், கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க லைஃப்பை பார்க்கணும். கவனித்து பாருங்கன்னா கவனிக்கணும். பைபிளில் பல விதங்களில் பாருங்கள் இருக்கு. நோக்கி பாருன்னா உற்று பார்க்கணும், அவங்க சரித்திரத்தை கொஞ்சம் திருப்பி பார்க்கணும். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து. ஆபிரகாமுடைய சகல காரியங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குறதற்கு காரணம் யார் அப்படின்னா அவனை அழைத்த கர்த்தர் மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தான் நம்ம பாடணும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னு விரும்புகிறவங்க கை தூக்க சொல்லாமலே தூக்குறீங்க பார்த்தீங்களா? அப்போ எல்லாருக்குமே அந்த விருப்பம் இருக்கு, எல்லாருமே விரும்புகிறோம். ஆமென். எல்லாருமே விரும்புகிறோம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் அதை நினைக்கும் போதே மனசில் ஒரு சமாதானம் இருக்குல்ல. யோபுவுக்கு எல்லாம் இழந்த யோபுவுக்கு கர்த்தர் வந்த நண்பர்கள் ஒருத்தங்க மூலமாக என்ன சொல்கிறார் பாருங்க, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். யோபு திரும்பி பார்க்கிறார், கூடாரமே இல்லை, கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஏதாவது இருந்தால் தானே குறைவை காண்றதுக்கு.
ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது நம்முடைய அந்த வசனம் படிக்கும்போது எவ்வளோ ஒரு சமாதானம். நம்ம வீட்டில் வந்து ஒருத்தங்க இப்படி பிளஸ் பண்ணுறாங்க, உங்கள் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர், சமாதானத்தோடு இருக்க, இப்படிலாம் சொல்லும் போதே நமக்குள்ள, ஏன்னா எல்லாருமே அதை விரும்புகிறோம். நான் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு யாராவது விரும்புகிறோமா? இல்லை. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவரும் இல்லையே. அப்போ உண்மையிலேயே தேவன் வந்து நம்முடைய வாழ்க்கையும் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ரோமர் 4:21 படிச்சீங்கன்னா தெரியும், அது அவனுக்காக மட்டுமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த வேதம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்காகவும், எல்லாரும் சொல்லுங்க, எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் அவரை நோக்கிப்பார். ஆண்டவரே என்ன எல்லாம் பிளஸ் பண்ண முடியுமாப்பா உங்களுக்கு? நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, என் குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே. ஆமென். கிதியோன் சொல்லுவார்ல, மனாசே என் குடும்ப கோத்திரத்திலே சின்ன கோத்திரம், அதுலேயும் என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். சவுல் சொல்லுவார்ல, பென்யமீன் ஆண்டவர் இருக்கிறதுலேயே சின்ன கோத்திரம், என் குடும்பம் அதை விட சின்னது. ஆமென். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கேள்விகள், என்ன பிளஸ் பண்ண முடியுமா, என்ன ஆசீர்வதிக்க முடியுமா, என்ன உயர்த்த முடியுமா, என்னை மேன்மைப்படுத்த முடியுமா? நல்ல கவனமாக கேளுங்க. மதிய நேரம் நல்ல 3வது வானத்துக்கெல்லாம் போகக்கூடிய டைம் இது. ஆனால் நீங்கள் உங்களை பார்த்தா ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். சகல காரியங்களிலும் ஆண்டவர் இந்த பகல் கூட்டத்தில் என்ன ஆண்டவரை பேசுறதுக்கு, ஆண்டவர் இந்த வார்த்தை அப்படியே நேற்று இரவில் ப்ரேயர் பண்ணும்போது நினைவில் கொண்டு வந்தார். சகல காரியத்தில் அப்போ ஆசீர்வதிக்கிறதுங்கிறது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. 104வது சங்கீதத்தில் இருக்கிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீங்க கொடுத்தாதான் எங்களுக்கு உண்டு. நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அப்போ என்னை திருப்தியாக்குவதற்கு வேண்டிய எல்லாமே யார்கிட்ட இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்போ எல்லா சைட்லையும் ஆண்டவர் பிளஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் 10 காரியத்தை நான் டீட்டெயிலாக பேசினா சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 2வது நாள் கன்வென்ஷன் முடிந்துவிடும். ஆனால் 1 மணி நேரத்துக்குள்ளே நான் இதை பேசணும். அதனால கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஆமென். 10னதுமே எல்லாரும் ஏசப்பா இவர் 2 மணிக்கு ஒரு பேசுவார். ஆமென். நான் குயிக்காக போயிடுவேன். ஏன்னா இதில் இந்த காரியம் வந்து எதையுமே நம்ம தள்ள முடியாது. ஆமென். இது எல்லாமே நம்ம செய்யக்கூடியது, நம்மில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். அதனால தான் நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பகுதியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் எல்லா பகுதியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். நம்ம லைஃப்பில் எந்த பகுதியை திரும்பி பார்த்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குவதை எல்லாரும் காணும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். 1, அவன் வார்த்தையை அனுசரிக்கிறவன். வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படிங்கிறார். 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டான். அந்த வார்த்தையை கவனித்தீங்களா? ஆபிரகாம் எப்படி போனார் அப்படின்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே. ஆமென். நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்ம எப்படி பயணிக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், இதை விடு அப்படிங்கிறார், அதை விடுறார். நான் உனக்கு மேப்பு கிடையாது. நாங்க மேப்பு போட்டே சுத்திட்டு வந்தோம். மேப்பு கிடையாது. இதுவரை நான் உனக்கு காண்பித்த தேசம் அல்ல, காண்பிக்கணும். இதுவரை காட்டல, இதுவரை கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரிந்ததை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாததை நோக்கி கர்த்தர் பயணிக்க வைக்கிறார். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள்.
ஆபிரகாம் பாருங்க அப்படியே போனான். ஆபிரகாம் அப்படி போனா மட்டும் இல்ல, சாராளும் கூட போறாங்க. ஆண்டவருடைய சத்தத்துக்கு புருஷனும் மனைவியும் சேர்ந்து கீழ்ப்பிடிச்சிட்டாங்க வைங்கள. மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கிட்டு, பார்த்துட்டு இருக்கும் போதே ஆபிரகாம் சாராள். ஓகே, நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன். ரெண்டு பேர்ல விசுவாசத்துல ஸ்ட்ராங் யாரு? ஆபிரகாம் தான். ஏன்னா ஆண்டவர் யார்கிட்ட தான் ரொம்ப பேசுறாரு? நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் ரொம்ப பேசுவார். அந்த நபர் யாரா இருக்கிறீங்க, நீங்க உடனே கை தூக்குங்க வேண்டாம். ஆனா இன்னொரு நபர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுடைய விசுவாச லைஃபுக்கு யார்கிட்ட ஆண்டவர் ரொம்ப பேசுறாரோ அவங்க தான் உத்தரவாதி. ஆண்டவர் ஆபிரகாம் விசிட் பண்ண வருவார் 18ஆம் அதிகாரத்தில். எடுக்க வேண்டாம், நீங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. ஆண்டவர் உன் மனைவி எங்க அப்படின்னு கேட்பார். கேட்டாரா இல்லையா? உடனே ஆபிரகாம் எங்கேயோ போனா, அப்படி இல்லை, அவ கூடாரத்தில் இருக்கிறா. தெரியும் ஒய்ஃப் எங்க இருக்கிறா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா. ஆபிரகாம் நினைச்சிட்டு இருந்தாரு மாவு சப்பாத்தி சுட்டுட்டு இருக்கிறான். ஆண்டவருக்கு தான் தெரியும் அவன் நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறான், அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். அதை விடுங்க. ஆனா உன் மனைவி எங்கன்னு கேட்கும்போது அவ கூடாரத்தில் இருக்கிறா. ஆபிரகாம கர்த்தர் உருவாக்க கூடவே யார் உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க தெரியுமா? சாராளும். எனவே தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நீ ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படுவாயின்னு சொல்லும்போது அப்படியே மனைவியும் குறித்து அவள் இனி சாரா எனப்படாமல் சாராளும் எனப்படுவாள். பிரியமானவர்களை, கர்த்தர் உங்களை உருவாக்க உங்க கூட இருக்கிற உங்க குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமேன். நமக்கு நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் பேழைக்குள்ள யாரெல்லாம் போனா? மொத்த குடும்பமும் போச்சு இல்ல. இதுதான் கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றார் கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் வார்த்தையை அனுசரித்து போறான். சரியா? இது முடியுமா முடியாதா? அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நம்ம பல நேரத்தில் இது நமக்கு சாத்தியமா, நம்ம இப்படிதான் பார்த்து கீழ்ப்படியாம இருக்கிறோம். மோசே கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீ உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். இது சாத்தியமா? நம்ம கிட்ட சொன்ன நம்ம முதல்ல மைண்ட் எங்க போகும் தெரியுமா? நம்மளால சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும்? கோலை நீட்ட முடியும். நம்ம அதை தான் பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்ப்போம் தெரியுமா? நம்மளால சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? நம்ம முடியாததை பார்த்து முடியறதை செய்ய மாட்டேங்கிறோம். நீ புறப்பட்டு போ அப்படிங்கிறார். இவன் புறப்பட்டுட்டான அடுத்து என்ன செய்யணும்னு கர்த்தருக்கு தெரியும். நீ புறப்பட்டு போ. இந்த கீழ்ப்படிதல் இவனோடு மட்டும் நிற்கவில்லை, தலைமுறையினிடத்தில் தொடர்கிறது. ஈசாக்க பலி செலுத்த சொல்லுவார்ல, அந்த மோரியா மலையின் உச்சியில ஈசாக்க அழைத்து கொண்டு போகும்போது அந்த இடத்துல வந்ததும் ஈசாக்க வலுக்கட்டாயமா கை கால்களை பிடித்து கட்டி அதில் வைக்கல. அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்லியிருப்பார், மகனே ஆண்டவர் ஒன்னதான் பலி செலுத்த சொன்னார்னு. உடனே போங்க டேடின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி இருக்கலாம். உடனே ஈசாக்கு கீழ்ப்படுகிறான் பாருங்கள். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியவில்லை என்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தருக்கு உடனே கீழ்ப்படிந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு உடனே கீழ்ப்படிவார்கள். வரலையே? ஆமேன். அவன் பிள்ளைங்க ரொம்ப இல்லை, அதனால தான் சொன்னேன். பிள்ளைங்க இருந்திருந்தா நேராக வீட்டில் வந்து கேட்டிருப்பாங்க, அம்மா ஒழுங்கா ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கீழ்ப்படியா, ஆண்டவருக்கு ஆபிரகாம் கீழ்ப்படியாம மோரியா மலையில் ஆபிரகாம் கத்தி எடுத்தானா பையன் கண் எடுப்பான். ஆமே. எப்படிங்க தலை போற விஷயம்? அப்பா சொன்னதும் உடனே ஈசாக்கு கீழ்ப்படுகிறான் பாருங்க. எப்படி எப்படி இந்த சுபாவம் பிள்ளைகிட்ட ஒட்டிக்கிட்டுனா அப்பா கிட்ட வெளிப்பட்ட காரியம். பலியை பார்க்கிலும்
கீழ்ப்படிதல். ஆண்டவர் பாருங்க, காண ஒரு கல்யாண வீட்டில் அது கண்காணி உண்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உண்டு, எவ்வளோ பெரியவங்கெல்லாம் உண்டு. ஆனால் இயேசு வேலைக்காரங்கள்ட்ட தான் போய் பேசுகிறார். ஏன்னா அவங்க தான் கொஸ்டின் பண்ணாமல் கீழ்ப்படிவாங்க. அவங்க கச்சாடி எடுத்துகிட்டு வா, கச்சாடி எடுத்துகிட்டு வருவாங்க. தண்ணியை நிரப்புவாங்க. இதே இது கொஞ்சம் விவரம் உள்ளவங்களை கூப்பிட்டு கச்சாடி எடுத்துகிட்டு அதையும் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். கடைசி வரை ஒரு வேலை நடக்காது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காத பேதுரு படகை தேடி போகிறார். அந்த படகுல இப்போ இயேசு என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதாவது எல்லா முயற்சியும் பட்டு ஒன்றுமே இல்லைன்னு வரும்போது ஆண்டவர் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். சொல்லும் ஆண்டவர், அடியேன் கேட்கிறேன். ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது, நமக்கு வேற வழியே கிடையாது. ஆமென். என்னைக்குமே புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவோடு பழகிறது பிள்ளையை போல பழகணும். அப்போதான் உரிமை. பழகிறது பிள்ளையை போல பழகிறோம், உரிமை பாராட்ட பிள்ளைகளை போல. ஆனால் கீழ்ப்படுகிற விஷயத்தில் அடிமையை போல ஆயிடணும். அடிமைக்கு ஆப்ஷனே கிடையாது. ஆமாம், வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் என்ன வச்சு கொடுக்குறோமோ அதை அவங்க சாப்பிடுவாங்க. இது பிள்ளை வந்தான், இன்னைக்கு என்ன இட்லியா தோசை இல்லையா அப்படிவாங்க. ஆனால் அடிமைன்னு அப்படி கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. என்ன கொடுக்குறத அம்மா வீட்டில் ஏதாவது இருக்காமான ஒருத்தங்க வெளியேந்து கேட்குறாங்க, இப்போ கொஞ்சம் சோறு இருக்குது, பிரியாணி இல்லையாமா அப்படி கேட்க மாட்டாங்க. கிடைக்கிறதே. கீழ்ப்படுகிற விஷயத்தில் நம்ம அடிமையாயிடணும். பழகிற விஷயத்தில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடணும். ஆயத்தமாகிற விஷயத்தில் மனவாட்டி ஆயிடணும். இப்படி மட்டும் சபை மாறிட்டுன்னா ஆமென், நம்ம பரலோகத்தை இங்கே அனுபவிக்க முடியும். ஆண்டவர் அப்படிதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படுகிற காரியம். அதே போல எல்லாமே நம்ம விரும்பி கீழ்ப்படிய முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பாருங்க, இஸ்மவேலை சாராள் சொல்றாங்க ஆபிரகாம்கிட்ட வந்து, நீங்க இந்த அடிமை பண்ணையும் அந்த இஸ்மவேலையும் நீங்க துரத்திருங்க அப்படி சொல்லும்போது இது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா நீ வந்து அப்படியே செய் அப்படிங்கிறார். இது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு? துக்கமா இருந்தாலும் ஆபிரகாம் செய்யறான். சில காரியங்கள் வந்து நமக்கு கஷ்டமா தான் இருக்கும், இதெல்லாம் செய்ய சொல்றாரு, ஆனாலும் செஞ்சிடணும். அப்படி செஞ்சிட்டோன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக அது நம்மை நடத்தும். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? துக்கமா இருக்கிற காரியத்தை செய்ய மாட்டேங்கிறோம். இதை செய்ய சொல்றாரு, இது வேண்டாம், எப்படி ஆண்டவரே? ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்துல ஓடி வருகிற நித்திய ஜீவனுக்கு போக நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றார், நீ வார்த்தையை கை கொண்டாலே போதும்பா, நான் வார்த்தையெல்லாம் கை கொள்றேன். ஆண்டவர் பார்க்கிறார், அவன் உற்று பார்க்கிறார், அவன் மனசு ஐஸ்வர்யத்தின் மேலேயே இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ ஒன்று பண்ணு, உனக்கு உண்டானதை எல்லாத்தையும் விட்டு தரித்திர கொடுன்னு சொல்லும்போது பொஷன் ஆயிட்டு, அவனுக்கு துக்கம் ஆயிட்டு. அவன் துக்கத்தோடு என்ன செய்தான் தெரியுமா? திரும்பி போயிட்டான். துக்கம் வர்றது, சில காரியங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். இப்போ சுகரில் சிலருக்கு பாருங்கள் விரல்லாம் அழுகி இருக்கும். அப்போ டாக்டர் சொல்லுவாங்க விரல் எடுத்தாகணும், இல்லைன்னா கால் எடுக்க வேண்டி வரும். அப்போ உடனே விரல் எடுக்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அலோவ் பண்ணுவாங்க. அது சந்தோஷத்தோடு பண்ணுவாங்களா, துக்கத்தோடு பண்ணுவாங்களா? துக்கத்தோடு. ஆனாலும் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க தெரியுமா? இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும். இஸ்மவேலை துரத்துங்கன்னு சொல்றது ஆபிரகாமுக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் அக்செப்ட் பண்றாரு. சில காரியங்கள் கஷ்டமா தான் இருக்கும். சரி, இப்படி செய்ய சொல்றாங்களே, இதனுடைய ரிசல்ட் எங்க தெரியுமா? கர்த்தர் ஈசாக்கோடு பேசும்போது சொல்லுகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசியுங்கள். என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் நியமங்களையும் அவன் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததி, யார்கிட்ட சொல்றாரு? ஈசாக்கிட்ட சொல்ற, நான் உன் சந்ததியை வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதே 26-24 வாசியுங்கள். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம். ஒருவனுடைய கீழ்ப்படிதல் தலைமுறையை எப்படி பிளஸ் பண்ணது பாருங்க, எப்படி பிளஸ் பண்ணது பாருங்க.
இதை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். என் தகப்பனார் 19வது வயதில் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவங்களுக்கு கிடைச்ச வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தாங்க. உடுத்த உடை, யாரோ கொடுத்த பைபிள், இது ஒன்றும் தான். அவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் வீட்டாரே கிழித்து எரித்துட்டாங்க. இன்னாருடைய மகன் என்று அறியப்படுவதற்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது. அப்படி ஆக்கிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆண்டவருக்காக நின்ற வைராக்கியத்தை பார்த்து மண்ணை தூக்கி போட்டு சபித்தாங்க. ஆனாலும் ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி வந்தாங்க. உடுத்த உடை, பைபிள், இதை தவிர அவங்க அப்பாவுக்கு வேற ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் பிளஸ் பண்ணி 5 பிள்ளைங்க, நாங்கள் எங்கள் 5 பேரையும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாமல் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய கீழ்ப்படிதல் சற்று நமக்கு கடினமாக இருந்தாலும் அது நம்ம தலைமுறைக்கு சம்பாதித்து வைக்கிற சொத்து என்பதை மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறவர்களை, தேவ பிள்ளைகளில் வாழ்ந்திருக்கிறவங்களை நீங்க போய் கேளுங்க, அவருடைய முற்பிதாக்களை குறித்து சொல்லுவாங்க. அதனால தான் அவன் தகப்பனாகி ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நீ நோக்கிப்பார். ஆண்டவர் ஆபிரகாம், நீ கிளம்பு, நீ புறப்படு. சில காரியத்தை தேவன் நம்மை செய்ய வைக்கிறது நமக்கு மட்டும் அல்ல, நம்முடைய பின் சந்ததிக்கும் சேர்த்து நம்மை செய்ய வைக்கிறார். ஆமென். எனவேதான் சற்று சில காரியங்கள் கடினமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாருல்ல, அதை செஞ்சிருவோன்னு மட்டும் நம்ம செவி கொடுத்துட்டோம்னா அது ஆசீர்வாதமாய் மாறும். அனுசரிக்கிறான். நாளைக்கு யாருக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும்? ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். ஆனா அந்த பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்ச உடனேயே ஆபிரகாம் அதை சால்வ் பண்ண பார்க்கிறான். வாக்குத்தத்த சந்ததி ஒருபோது வாக்குவாதத்தை விரும்ப மாட்டார்கள். ஆமே. கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறான்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம எதுக்கு விலகி இருக்கணும்? வாக்குவாதத்துக்கு விலகி இருக்கணும். வாக்குத்தத்தம் செய்ய விரும்பாம வாக்குவாதம் செய்ய விரும்பாம அதுக்கு விலகினவன் ஈசாக்கு, ஆபிரகாமுடைய சந்ததி. அது எப்படி தலைமுறை கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இது வாக்குவாதம் இருக்கிற இடத்துல வாக்குத்தத்தம் கிரியை செய்யாது. ஆபிரகாம் பாருங்க, நாம் சகோதரர்கள், நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு சால்வ் பண்றாரு. இன்னைக்கு பாருங்க, சொத்துக்காக வாக்குவாதம், அற்ப காரியத்துக்காக உறவுகள் எல்லாம் பிரிந்து கிடக்கிறது. எவ்வளவு வேதனையான காரியம், எவ்வளவு அது 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 கர்த்தருடைய பார்வையிலே துக்கத்தை உண்டாக்குகிற காரியம். ஆபிரகாம் சொன்ன, நாம் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வந்துடக்கூடாது. எவ்வாறு எல்லாமே முன்னாடி இருக்கு, நீ செலக்ட் பண்ணிக்கோ. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போற நான் வலது பக்கம் போறேன். நமக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. எவ்வளோ சாஃப்டா டீல் பண்றார் பாருங்க. இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? சண்டை போட்டு லோத்தை துரத்தி இருக்கலாம். ஆபிரகாம் அப்படி செய்யல. ஏன் செய்யல தெரியுமா? ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிறவன். நம்ம யாரோடாவது மன வருத்தங்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு போய் ஜெபிக்கவே முடியாது. அதையும் தாண்டி நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா உங்க கடமைக்கு உங்க ஜெபம் ஓடுமே தவிர அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கவே முடியாது. வாக்குவாதம் செய்யல. ஈசாக்கு பாருங்க, என் தலைமுறை கிட்ட அது தொடரணும். நான் பிரச்சனை பண்ணிட்டு என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது எப்படிங்க? நாம் எதை விதைக்கிறோமோ அதையே தான் அறுப்போம். இதே போலதான் ஈசாக்கு துறவு தோண்டு போதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஈசாக்கு பாருங்க, ஒதுங்கி ஒதுங்கி போறார். இப்படி ஒதுங்கினா, வாக்குவாதத்தை விரும்பாம ஒருத்தன் ஒதுங்கிட்டானா அவனுக்கு தான் கர்த்தர் ரெகோபத்தை வைத்திருக்கிறான். வாக்குவாதம் பிரச்சனை பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வந்து, நீர் எனக்கு நீதி செய்ய மாட்டீரோ அப்படி ஆண்டவர் பார்ப்பார். எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் உனக்கு நீதி செய்யணுமா? ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு எதிராக பேசும்போது மோசே சைலண்ட் ஆயிட்டார், கர்த்தர் வயலண்ட் ஆயிட்டார். மோசே அமைதி ஆயிட்டார். மோசே சாந்த குணம் உள்ளவன் என்று அங்கேதான் எழுதப்படுது. நம்முடைய கேரக்டர் சர்ச்சுக்குள்ள எழுதப்படாது. நம்முடைய கேரக்டர் வெளியே போவோம் தெரியுமா, நம்ம குடும்பத்து கூட இருப்போம் தெரியுமா, அந்த இடத்துல எப்படி இருக்கிறோமோ அங்கதான் கேரக்டர் எழுதப்படும். இனி ஆமேன்லாம் வராது. ஆமேன், ஹல்லேலூயா. வாக்குவாதம் என்ன வந்தாலும் நான் இன்னார்கிட்ட பேச மாட்டேன். என்ன வந்தாலும்
நம்ம உடன் பிறந்த சகோதரர்களை பகைச்சிட்டு ஆண்டவரை ஆத்துமாக்களுக்காக மனம் இறங்கும். ஆண்டவர் பார்ப்பார், இவனை நம்பவே முடியலையே. ஆமே, ஹல்லேலூயா. ஒரே வீட்டில் மாறி மாறி பகையை வளர்த்துட்டு ஆண்டவரை இந்தியாவை ஆண்டவர் கேட்பார், எந்த இந்தியா? ஆமே, ஆண்டவரே வட இந்தியாவில் இருக்கிற ஆண்டவர் சொல்லுவோம், பக்கத்தில் இருக்கிறவனை பாரு முதல்ல. அவங்க கூட அவ்வளவு சண்டை போட்டுட்டு வந்துட்டு ஹல்லேலூயா பண்ணதெல்லாம் பண்ணிட்டு. இப்படிதான் எங்கள் அப்பா சொன்ன ஒரு சம்பவம். ஒரு மீட்டிங்கில் ஒரு சகோதரி சாட்சிக்கு எழுப்பி நின்றாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஆராதனைக்கு வர கர்த்தர் உதவி செய்தார். கடைசியில் என்னன்னு விசாரித்தா, இவங்க கூட இன்னொருத்தங்களும் ஆராதிக்க வரணும். காலில் 2 பேருக்கும் சின்ன வாக்குவாதம் வந்துட்டு, அந்த அம்மா குளிக்க போகிற கேப்பில் இந்த அம்மா கதவை வெளியே பூட்டிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. அந்த அம்மாவுக்கு சர்ச்சுக்கு வர முடியலை. வந்துட்டு சாட்சி வேற. பல போராட்டங்கள் சத்துரு தடை செய்ய பார்த்தான். ஆனால் கர்த்தர் சத்துருவை தடை பண்ணி என்னை கொண்டு வந்தார். கூட பிறந்த சகோதரி. இப்படி எத்தனை பேரை வீட்டில் பூட்டிட்டு வந்திருக்கிறீங்களோ? ஆமாம், இந்த வாக்குவாதம் வேண்டாங்க. ஒரு காரியத்தை செய்யும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நான் கர்த்தருக்கு முன்பாய் போய் நிற்கணும். இந்த எண்ணம் தானங்க ஆபேலை நீதிமானாய் மாற்றினது. இந்த எண்ணம் இல்லாததுனால தானே காயின் அவன் இஷ்டத்துக்கு அவன் போன போக்கில் எல்லாம் நடந்துட்டு ஆலயத்தில் கொஞ்சம் காணிக்கையை கொடுத்ததும் கர்த்தர் அங்கீகரிப்பார்னு பார்த்துட்டு இருந்தார். இல்லை, கர்த்தர் அங்கீகரிக்கவில்லையே. பாவம் வாசற்படியில் அல்லவா படுத்திருக்கிறது. வாக்குவாதம் வேண்டாம். ஆமென். ஏசாவை ஏமாற்றி யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான்ல. ஏசாவோடு ஒப்புரவாகிறது வரைக்கும் அவனால் அதை அனுபவிக்க முடியவில்லையே. ஏசா அதுக்கு வீட்டிலே இருக்க முடியல. யாக்கோபுக்கு எல்லா சொத்தையும் அவன் தானே வாங்கினான். வீட்டிலே இருக்க முடியல. பார்த்தீங்களா? எதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு வராரு தெரியுமா? ஏசாவை கண்டு கட்டி அணைத்து ஒப்புரவானதுக்கு அப்புறம் தான். நம்ம எல்லாரையும் ஏமாத்தி எல்லாரையும் சண்டை போட்டு எல்லாத்தையும் வாங்கிடலாம். அனுபவிக்க முடியலையே, நிம்மதியா இருக்க முடியலையே. எப்படிங்க முடியும்? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். என் வீட்டில் என்னால் நிம்மதியை படுத்து தூங்க முடியலன்னா இன்னும் கர்த்தருடைய காரம் அங்க இல்லைன்னு அர்த்தம். இதை சவுண்ட் மாத்தினீங்களா? வால்யூம் ஏதாவது மாத்தினீங்களா? சம்திங் சேஞ்ச் ஆயிட்டு. கர்த்தருக்கு மகிமை. சம்திங் ஃபர்ஸ்ட் இருந்தது மாதிரி வச்சிருங்க. ஏதாவது சேஞ்ச். கர்த்தருக்கு மாத்திரம். ஓகே, அப்படி விட்டுருங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாடில் என்னால் நிம்மதியாக, அதாவது எல்லாத்துலேயும் அங்கே குடிக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியில் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இல்லைன்னா இறங்காது. ஆமாம், வாக்குவாதம் வேண்டாப்பா. நாளைக்கு நானும் நீயும் பார்க்கும்போது சிரிக்கணும். அப்படி ஒரு காரியத்தை ஆபிரகாமை நீ தான் செட் பண்ணணும். ஏன்னா நீ தான் அழைக்கப்பட்டவன். லோத்துவன் கூட வந்தவன். அவன் லோத்து நீ தான் அழைக்கப்பட்ட, நீ தான் சால்வ் பண்ணணும். நீ தான் பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நான் நல்லா தானே இருந்தேன், அவன் தானே மூஞ்ச திருப்பிட்டு போறான். அவன் அழைக்கப்பட்டவன் கிடையாது, நீ தான் அழைக்கப்பட்டவன். உன் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் இந்த காரியத்தின் நிமித்தம் தடைபற்றக்கூடாது. தலைமுறை கஷ்டப்பட்டுறக்கூடாது. தலைமுறைக்கு மாதிரியா இருக்கணும். பிள்ளைங்க பார்ப்பாங்க, எங்க அப்பா எந்த பிரச்சனையும் போக மாட்டாங்க, நானும் போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் உண்மையா இந்த எசேக்கியாவை போல, எசேக்கியா பாருங்க, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போயிட்டு சொன்னதும் ஓன்னு அழுறான். அதுக்கப்புறம் எசேக்கியா ஒரு தப்பு பண்ணுவார். அந்த தப்புனுடைய ரிசல்ட் என்ன? ஏசாயா சொல்லுவார், உன் தலைமுறையை சத்துருக்கள் சிறை பிடிச்சிட்டு போவாங்கன்னு. உடனே எசேக்கியா, பரவாயில்ல, என் காலத்திலாவது. இப்படிப்பட்ட தகப்பன்மார் நிறைய உண்டு. அவனுக்கு ஒரு பிரச்சனைனதும் ஓன்னு அழுதான். நாளைக்கு இன்னைக்கு பிள்ளைக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லும் போது இதே போல் எசேக்கியா போய் அழணும்ல. அப்பா, என்னை என் ஆயுசை காப்பாற்றினீங்களேப்பா, என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாதுப்பா. அழுத ஆண்டவர் இறங்காமல் இருப்பாரா? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னதே யாரு தான்? கர்த்தர் தான். ஆனால் அழுததும் இறங்கினார்ல. ஏன் தலைமுறைக்கு நாளைக்கு பிரச்சனை ஆயிரும்னதும் எசேக்கியா போய் அழுதுருக்கணும்ல. அவன் அழலை. நம்ம காலத்தில் நம்ம அநேக நம் சொந்த மாம்சத்தை மட்டும் நேசிக்கிறவராக இருக்கலாம். தலைமுறைக்கு இன்னைக்கு சாப்பாடு வாங்கி போட்டாச்சு, இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்களா, இதை மட்டும்தான் பார்க்குறோம். நாளைக்கு நான் செய்கிற இந்த செயல்னால நாளைக்கு என் பிள்ளை கஷ்டப்படணும்னா இன்னைக்கு நான் அந்த மாற்றத்துக்கு
ஒப்புக்கொடு. இன்னும் பாருங்க, ஆபிரகாமுக்கு இன்னும் சந்ததியே இல்லை. புத்திர பாக்கியத்துக்காக கொஞ்சம் முன்னாடி ஜெபம் பண்ணோம்ல, ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தையே கிடையாது. குழந்தையே இல்லாத, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு சொத்தை பரலோகத்தில் சேர்த்து வைத்தவன் தான் ஆபிரகாம். ஆமென். வாக்குவாதத்தை விரும்பல. நான் வாக்குவாதம் பண்ணிட்டு என் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. படுத்தா எனக்கு தூக்கம் வராது. சாப்பாடு இருக்கும், சாப்பாடு இறங்காது. தண்ணி கூட குடிக்க முடியாது. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதில் அவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். ஆசீர்வாதம் இருந்தாதான். ஆசீர்வாதம் இல்லைன்னு வைங்களேன், அந்த சாரி பார்த்து விதவை என்ன சொல்லுவா, நாங்கள் சாப்பிட்டு சாக்க போகிறோம். ஆசீர்வாதம் இல்லைன்னா சாப்பிட்டா கூட ஆசீர்வாதம் இருந்துட்டுன்னு வைங்களேன், கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருந்தாலும் பஞ்சகாலம் முழுவதும் குறைவில்லாமல் திருப்தியாய் புசிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். வாக்குவாதத்தை விரும்பவில்லை. மூன்றாவதாக ஆதியாகமம் 13வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே 10வது வசனத்தை வாசியுங்கள். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 13வது வசனம். 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இங்க 2 பேர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து அவனுக்கு என்ன விருப்பமா இருக்கிறதோ அதை பார்க்கிறான். ஆபிரகாம் கர்த்தர் எதை காண்பிக்கிறாரோ அதை பார்க்கிறான். மூன்றாவது சொல்லுகிற வார்த்தை இதுதான், கர்த்தர் காண்பிக்கிறதையே தெரிந்து கொள்ளுகிறான். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கணும்னா நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிறத. பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும்போது எப்படி தெரிந்தெடுக்கிறோம்? கடந்த நாளில் ஒருத்தங்க எல்லாமே நெருங்கி வந்துச்சு, நெருங்கி வந்து கேன்சல் ஆகிட்டு. அப்போ கேட்குறேன், ஏன் கேன்சல் ஆகிட்டு? அது பையன் பிள்ளைய விட 1/2 இன்ச்சு கம்மி. இப்போவே இஞ்சி மிளகெல்லாம் பார்த்தா மீதி ஆவிக்குரிய லைனில் எல்லாம் கிளியர், நல்ல எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் இது கர்த்தர் காண்பித்தார்ன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இஞ்சி மேட்டரில், இஞ்சின்னா அந்த இஞ்சி இல்லை, ஆனால் அவங்க சொன்னது அப்படி தான் சொன்னாங்க. இஞ்சி 1/2 அது நாளைக்கு சேர்ந்து நடக்கும்போது நம்ம இஷ்டப்படி எல்லாம் பார்த்துட்டு காடில் ஒன்று அடிப்போம் பாருங்க. இந்த காரியம் ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன், எனக்கு இந்த கல்யாண வீட்டில் அழைப்பே கிடையாது. ஆமென். ஆபிரகாமுக்கு ஏன் கண்களை இதே போல ஏறெடுத்து பார்க்க தெரியாதா? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், எனக்கு ஒரு தேவன் உண்டு, என் காரியத்தை எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் உண்டு. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, உங்க லைஃப், உங்க ஃபியூச்சரை நீங்க விரும்பினதை தெரிந்தெடுக்காமல் கர்த்தர் காண்பிக்கிறதை தெரிந்தெடுப்பீங்கன்னா உங்க பின்னாட்களிலே நீங்கள் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. லோத்து விரும்பி தெரிந்தெடுத்து போனான்ல, அவன் நாள்தோறும் என்ன செய்யப்பட்டான்? பைபிள்ல இருக்கு தெரியுமா? வாதிக்கப்பட்டான். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து போனவன் நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். கர்த்தர் காண்பித்ததை தெரிந்தெடுத்து போனவன் நாள்தோறும் ஆசீர்வதிக்கப்பட்டான். இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிந்தெடுக்கணும். மனுஷனுக்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிவார். அப்படி அறிந்தும் அவர் தெரிந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்தார் தெரியுமா? இரவு முழுவதும் போய் ஜெபித்தார் என்று லூக்கா 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணி, ஆண்டவரே யார் என் கூட இருக்கணும், யார் என் கூட இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், பேதுரு இருக்கட்டும், யோவான் எல்லாரும் இருக்கட்டும். இல்லை விரும்புகிறவனை மட்டும்தான் தெரிந்தெடுப்பார் என்றால் 12 யோவான்களை தெரிந்தெடுத்திருப்பார். கடைசியில் மார்பில் சாய்ந்திருக்கிறதுக்கு பெரிய ஃபைட்டே நடக்கும். சில நேரத்தில் ஆண்டவர் யூதாசை இருக்கட்டும் பார், ஏன்? சித்த நிறைவேறணும். நம்ம லைஃப்ல யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில் எது, அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த நிலையில அந்த கர்த்தரை வைக்கணும். ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார்.
இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ வடக்கே பார், தெற்கே பார், கிழக்கே பார். லோத்து கண்களை ஏறெடுத்து ஒரே ஒரு டைரக்ஷனை தான் பார்த்தான். கர்த்தர் கண்களை 4 பக்கமும் பார்க்க வைக்கிறார். எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறவர். கர்த்தர் காண்பிக்கிறதையே தெரிந்தெடுக்கிறார். 4வதாக உத்தரவாதம் எடுக்கிறார். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை போதும், நமக்கு தெரியும். போய் ஃபைட் பண்ணி லோத்து மீட்டுக்கொள்ற. இப்போ சகோதரன் சிறைப்பட்டு போகிறான். இவன் சிறைப்பட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனது. இப்போ ஆபிரகாமுக்கு நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருது தெரியுமா? உன் சகோதரன் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. உடனே ஆபிரகாம் என்ன சொல்லியிருக்கணும்? அவனுக்கு இதுவும் வேணும். ஆனா அப்படி சொல்லல. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்த. அவன் கஷ்டப்படுறான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற எதையுமே யோசிக்கல, போய் அவனுக்கு சப்போர்ட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் ஆபிரகாம் கூட வரல. ஆபிரகாம் உடைய நன்மையை லோத்து கணக்கிலே வைக்கல, லோத்து மதிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் நன்மை செய்யறான். ஏன்னா அவன் அழைக்கப்பட்டவன். நான்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டுமே நாம் நன்மை செய்வோம் என்றால், நம்மை சிநேகிப்பவர்களே நாம் சிநேகிப்போம் என்றால், நமக்கும் மாயக்காரருக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாரும் அதானே செய்யறாங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவன் கஷ்டப்படுறான்னு தெரியுது. கஷ்டப்படுறான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுக்காம இருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்பா. அவன் கஷ்டப்படுறான். இதே லோத்துக்கு இப்போ ஆபிரகாமுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஆபிரகாம்கிட்ட இருக்கு. ஆபிரகாம் வீட்டில் 318 பேர் இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் ஃபைட் பண்ண முடியும். இன்னொரு கட்டத்திலையும் இதே போல சோதம் அழிக்கிறதுக்கு கர்த்தர் வருவார்ல. அப்போ ஆபிரகாமுக்கு என்னதான் பண்ண முடியும்னா, ஜெபம் பண்ண மட்டும் தான் முடியும். ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜெபம் பண்றார், உதவி செய்ய வேண்டிய இடத்துல உதவி செய்கிறார். நம் உடன் பிறந்த மற்றவங்களெல்லாம் விடுங்க. 2வது, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட ஆராதிக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரிஞ்சும் அவங்க செய்த ஏதோ ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறோன்னு வைங்களேன், இந்த சகல காரியத்திலும் ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதுக்கு நாமளே தடை பண்றோம்னு அர்த்தம். இந்த சூட்டில் இந்த செர்மன் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். செய்தி கேள்விப்பட்டது அவன் கொண்டாடல. அவன் உடனே அவனுக்கு பிரச்சனை இல்லை. அவன் சேஃபா, ஆபிரகாம் சேஃபா இருக்கிறான். லோத்து தான் பாதிக்கப்பட்டிருக்கிறான். ஆனா அவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவன் சேஃபா இருக்கிறத அவன் பொருட்டாவே நினைக்கல. ஏன் கர்த்தர் என் வீட்டில் 318 பேரை தந்திருக்கிறார்? என் சகோதரன் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணதானே. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். நம் ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. நாம் ஆசீர்வாதம் பெறுவதற்காய் தேவன் தருகிற தருணங்கள். அதை விட்டுட்டு அடுத்த சண்டே சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் கூட இருந்து என்னால வளர்ந்த ஒரு லோத்துன்னு ஒருத்தன் உண்டு, அவன் கொஞ்சம் வசதி வந்தது என்னை விட்டு போயிட்டான். இப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் அவ்வளவு கஷ்டப்படுறான், கர்த்தர் என்னையோ நன்றாய் வைத்திருக்கிறார். ஆண்டவர் பாப்பார், இதான் உனக்கு கடைசி சாட்சி. அவன் உத்தரவாதம் எடுக்கிறான். அவன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் என் சகோதரன், என் சகோதரன். Thank you Holy Spirit. தாவீது பாருங்க, தாவீத அவன் குடும்பமே ஒதுக்கி வைத்தார்கள். சங்கீதம் 69:8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானே.
சகோதரர்கள்லாம் அப்படி யாரோ மாதிரி தான் பார்த்தாங்க. ஆனா பின்னாட்களிலே சகோதரர்கள்லாம் யார்கிட்ட வந்தாங்க தெரியுமா? தாவீது கிட்ட வந்தாங்க. 1 சாமுவேல் 22:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அதுல்லாம் என்னும் கெபிக்கு தாவீது போகிறான், அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் காப்பாற்றினது யார் தெரியுமா? தாவீது. ஏன் தாவீது இப்படி செய்றீங்க? அவங்க எல்லாம் உங்களை ஆரம்பத்தில் கண்டுக்கவே இல்லையே. இல்லை, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். இந்த தாவீதை விட்டு கர்த்தர் கிருபையை விலக்கவே இல்லை. தாவீதின் குடும்பத்தை விட்டு கிருபையை விலக்கவே இல்லை. ஆபிரகாமை விட்டு ஆசீர்வாதத்தை விலக்கல, தாவீதை விட்டு கிருபையை விலக்கல. ஏன்? இவர்களுடைய சகோதரர்கள், இவர்களுடைய உடன் பிறந்தவர்கள், இவர்களுக்கு அறிமுகமானவர்கள் கஷ்டப்படும் போது கை கொடுத்தார்கள். ஆமென். உதவி செய்ய முடிஞ்சா உதவி செய்யணும். உதவி செய்ய முடியலன்னா ஜெபம் பண்ணணும். உதவி செய்ய முடியும் போது உதவி செய்யாம ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ 318 பேர் ஆபிரகாம் வீட்டில் இருக்கிறாங்க. லோத்து சிறையா கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் போய் ஃபைட் பண்ணாம ஜெபம் பண்ணி இருக்க வேண்டியதானே? இல்லை. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் உனக்கு திராணி இருக்கு, உன் கையில கொடுத்திருக்கிறார். ஆமென். செஞ்சிரு. அது கஷ்டமா இருந்தாலும் செஞ்சிரு. வேற ஆப்ஷன் கிடையாது. உன் தலைமுறைக்கான ஆசீர்வாதத்தை நீ சேர்த்து வைக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு தருகிற ஆப்பர்ச்சுனிட்டி. ஆமென். 5வதாக கர்த்தரை விட்டு கொடுக்கவில்லை. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு பாதரட்சையின் வாரையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று உடையவராகிய என் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அழைத்தவர் கர்த்தர், கர்த்தரனை நடத்துவார். சோதோமின் ராஜா கர்த்தர் வெறுக்கிற இடத்தில் உள்ளவன். அந்த இடத்துல போய் ஆபிரகாம் கை நீட்டவில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று உறுதியா ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவர்களுடைய சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமென். என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. நீங்க இப்படி கை உயர்த்தி பழகிட்டீங்கன்னா இப்படி கை நீட்டுற நிலைமைக்கு கர்த்தர் விடவே மாட்டார். நல்ல கைகளை தட்டி இந்த ஆபிரகாமின் சந்ததியை தான் கர்த்தர் பெருக பண்ணினார். சில நேரத்தில் நாம நடக்கிற பாதை சாப்பாடுக்கு கூட கஷ்டமா இருக்கும் இல்லை? யாக்கோபுடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே, நான் போற இடத்துல எல்லாம் என்ன காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு. ஆக்சுவலா சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லாதவங்க அண்டண்டு வேண்டி ஆகாரத்தை தாரோன்னு ஜெபம் பண்ணுவாங்களா? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? கை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவர், இன்னைக்குள்ள சாப்பாடை எனக்கு எப்படியா தந்துருங்க ஆண்டவரே. நம்ம வீட்டில் ஏன்னா சாப்பாடு இருக்கு. நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா லாக்டவுன் டைம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, பிஸ்கட்டு கூட இல்லையே. அன்னைக்கு கையில் பணம் இருந்தோம், என்ன இல்லை இல்லைன்னு வரும்போது தான் அதோடைய வேல்யூவே தெரியும். யாக்கோபு தலைக்கு கீழே ஒரு கல் எடுத்து வச்சு படுக்கிறான். தூக்கம் வருது. ஏன்னா வேற ஒன்று அங்கே இல்லை. கல் ஒன்று பில்லோ எதுவுமே இல்லாதவங்களுக்கு கல் கூட எப்படி தான் தெரியும்? பில்லோவாக தான் தெரியும். அந்த சிலர் பாருங்க, தலைக்கு ஒரு பில்லோ, கைக்கு ஒரு பில்லோ, இவங்களுக்கு தூக்கமே வராது. அந்த பில்லோவில் 4ல் 1 குறைஞ்சா கூட தூக்கம் போயிடும். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் ஏதாவது ஒரு கல். ஆபிரகாம் இன்னும் அவன் பெரிய அளவில் வளரல. அப்படி இருக்கும்போது சோதோம் ராஜா கொண்டு வரான். ஆபிரகாம் இப்படி கை நீட்டுவான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நான் உலகத்திட்ட கை நீட்டிட்டேன்னா என்னை அழைத்தவரை நான் விட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லை. நான் ஒரு பாதரட்சையின் வார கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி கையை வைத்துட்டான். கர்த்தர் கைவிடவே இல்லை. அந்த தலைமுறையில் தான் யார் வாரா தெரியுமா? யோசேப்பு. இந்த யோசேப்பை கொண்டு தேசத்தையே போஷிக்கிறார். எல்லாரும் சாப்பாடு வாங்க யார்கிட்ட வந்து கை நீட்டுறாங்க தெரியுமா? ஓ ஜீசஸ்.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை நான் மனுஷன்கிட்ட கேட்க மாட்டேங்கிற காரியத்தில் தீர்மானமா இருங்க, உறுதியா இருங்க. ஆண்டவர் அதை ரொம்ப ஆனர் பண்ணுவார், ரொம்ப கனப்படுத்துவார். இந்த காரியத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஏன்னா சோதோமின் ராஜா மீட் பண்றதுக்கு முன்னாடி தான் மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமை சந்தித்து சொல்றார், உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் யாரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரா? சோதோமின் ராஜா கொண்டு வரான். இப்ப நான் இங்க கை நீட்டுனா அங்க ஸ்டாப் ஆயிரும். இது வேண்டாம், எனக்கு அது போதும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து நான் தான் அவனை ஆசீர்வதித்தேன். ஆண்டவருக்கு சொல்லுவதற்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. சோதோமின் ராஜாட்ட கை நீட்டி வாங்கிட்டானா, நாளைக்கு கர்த்தர் சொல்லும் போது நான் அவனை ஆசீர்வதித்தேன்னு சொல்லும் போது சோதோமின் ராஜா வருவான், நானும் தான் அவனை ஆசீர்வதித்தேன். இல்ல, நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை இன்னொருத்தவர்கள்ட்ட கேட்க மாட்டேன். உங்க குடும்பத்தில் இந்த தீர்மானத்தில் நீங்க உறுதியா இருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியத்தை நான் இன்னொரு ஆள்கிட்ட கேட்க மாட்டேன். இதை நான் அவர்கிட்ட கேட்டேன். இயேசுவை பார்த்தீங்களா, கெத்செமனே தோட்டத்துல இருந்து அழுது அழுது கேட்பார், இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க பிதா கிட்ட கேட்கிறார். பிதா சைலண்ட் ஆயிட்டார். அடுத்த நாள் யார் ஆஃபர் வைக்கிறா தெரியுமா? பிலாத்து ஆஃபர் வைக்கிறான். நான் நினைச்சேன்னா உன்னை விடுவிக்க கூடும். இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? பேசாம இருந்தார். ஏன் பேசாம இருந்தார்? பிதா கிட்ட கேட்டு கிடைக்காதது பிலாத்து கிட்ட கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். இப்ப பிதா கிட்ட அழுதது போல பிலாத்து கிட்ட அழ கூட தேவையில்லை. பிலாத்துவே என்னை எப்படியாவது காப்பாற்றணும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருந்தா அங்க அங்க நடக்கிறதே வேற. இல்ல, என் அப்பா கிட்ட என் அப்பா கிட்ட பசிக்குதுன்னு கேட்கிறேன், எங்க அப்பா தரல, நான் பட்டினியா இருப்பேனே தவிர பக்கத்து வீட்டில் போய் அது எனக்கும் அசிக்கும் என் அப்பாக்கும். நம்ம பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் போய் ஆண்டி ஆண்டி எனக்கு ரொம்ப பசிக்குது ஆண்டி, எங்கள் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்டேன்னு தரல ஆண்டி, நீங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டின்னு கேட்டால் இதை விட அசிங்கம் நமக்கு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை விட்டு கொடுக்கல. ஆறாவது, கர்த்தரை மட்டுமே விசுவாசித்தா. ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். கர்த்தரை விசுவாசித்தா, அவன் கர்த்தரை நம்பினான். 1வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்படி சொன்னது ஆபிரகாம் அடுத்து என்ன கேட்கிறான் தெரியுமா? அடியானுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர் என்று கேட்கும் போது கர்த்தர் அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார் பாருங்க. அதை அவன் நம்புறான். இந்த கேள்வியோடு ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர் தருகிற பதில் எல்லாம் நம்ம நம்புறோமா? இதுதான் விசுவாசம். எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி எப்படி வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால. ஆண்டவரை என்ன தரு கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற, இங்க வா, வானத்து நட்சத்திரத்தை பாரு. அவன் நம்புறான். அப்பா சாக்லேட் நான் வெளியே போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வருவேன். பிள்ளை நம்பிட்டு இருக்கும் தெரியுமா? ஆமா. ஒரு வாட்டி இப்படிதான் என் பொண்ணு ஒன்று கேட்குறா, நான் வாங்கி தருவேன் அப்படிங்கிற. நான் போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவளை சால்வ் பண்ணிட்டு போறேன். போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கார் வீட்டுக்குள்ள என்ட்ராகுது, மறந்துட்டேன். நான் இறங்கினதும் கேட்பாளே, காரை விட்டே இறங்கல, அப்படியே வண்டி ரிவர்ஸ் எடுத்து போய் வாங்கி கொண்டு. ஏன் இதை செய்யறேன்னு தெரியுமா? என் பிள்ளை கொடுக்கணும் இல்லை, என் பிள்ளை என்ன பண்ணிட்டா, நம்பிட்டா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு இப்படி செய்யும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நல்ல தகப்பன், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை ஆமென் அன்பின் எல்லா அன்பின்
ஓ கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே, கைகளை உயர்த்தி நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல. 75 வயசுல நம்பி புறப்பட்டான். 86 வயசுல கொஞ்சம் டவுட் வருது, ஆனாலும் நம்புறான். 99 வயசுல ரொம்பவே டவுட் வருது, இப்ப சிரிக்கிறாரு, ஆனாலும் நம்புறான். எனக்கு நம்ப முடியல. அதனாலதான் பைபிள்ல இருக்கு, நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தோம் அவன் நம்பிக்கையோட. நம்பவே முடியல, ஆனா நம்புங்க, நம்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிருங்க. சின்ன பிள்ளைங்க தான், அதனால தான் சிறு பிள்ளை போல மாறலன்னா பிள்ளைங்க நம்புறாங்க தெரியுமா? பிள்ளைங்களை இப்படி தூக்கி போடும்போது பிள்ளை அழுதுட்டு கீழே வருமா, சிரிச்சுட்டு கீழே வருமா? ஏன் சிரிச்சுட்டு வருது? என்ன நம்பிக்கை. என் பொண்ணு 2 வயசுல 1.5 வயசுலயோ 2 வயசுலயோ ஃபர்ஸ்ட் டைம் அவளை எங்கள் ஊரில் ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அதில் அந்த ஸ்லைடு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அவளை அந்த ஸ்லைடில் மேலே ஏறி உட்கார வைக்கிறேன். அவள் டாடி 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 டாடினா பயம். அப்படியே அதை பார்த்தாலே அவளுக்கு தெரியலை இந்த ஸ்லைடில் எப்படி போவாங்கன்னு. நான் என்ன பண்ணுவேன், பிடிச்சிட்டே இருந்தேன், கை எடுத்துட்டேன். கை எடுத்ததும் சரன்னு கீழே வாரா, அழுதுட்டா. ஆனால் கீழே லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தூக்கிட்டேன். தூக்குனது அப்படி பார்க்குறா, இப்படி என்ன பார்த்துட்டு டாடி அகைன் அப்படின்னா, அகைனா ஓகே, திருப்பி வச்சேன். இப்போ அழலை. இப்போ திருப்பியும் வாரா. கீழே வரும்போது விட்டேன்னு வைங்களேன், கண்டிப்பாக கீழே விழுவா. ஆனால் இப்போ அவள் சிரிச்சிட்டு வரா. அகைன் அகைன் ½ an hour என்ன செய்ய வச்சா. அது எனக்கு தான் கஷ்டமாயிட்டு. அப்படி பேசி பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, எவ்வளோ நம்புறா பாரு அந்த பிள்ளை ஒன்ன, நீ நம்ப மாட்டேங்கிறீடா என்ன. ஆமென். உனக்கு கை வலிக்குதுல, எனக்கு வலிக்காது. நான் தாயின் வயிற்றில் தோண்டும் போது நான் உன்னை சுமந்தேன், முதிர் வயதுல நான் சுமப்பேன், இனியும் நான் ஏந்துவேன் தான் சொல்றேன். ஆமென். ஆண்டவர் நீ நம்பு, நம்புவதற்கு ஏதுவல்ல, நம்பு. நான் பேசுறேன்ல, நம்பு. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு. ஒரு தேவ மனிதர் சொன்ன சாட்சி. அவர் நார்த்தில் ஊழியம் முடிந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாக நடந்தது. நார்த்தில் ஊழியம் முடிஞ்சிட்டு கேரளாவை சேர்ந்தவர் கேரளாவுக்கு பிரயாணப்பட்டு வந்துட்டு இருக்கிறார். அவர் இறங்குற ஸ்டேஷனுக்கு, ஒரு ஸ்டேஷனோ 2 ஸ்டேஷனுக்கு முன்னாடி ட்ரெயின் நிற்குது. ட்ரெயின் நிற்கும் போது அவர் ஊழியம் முடிச்சுட்டு ஆஃபரிங்கோடு வரார். ட்ரெயின் நிற்கும் போது ஆண்டவர் சொல்ல, நீ இந்த ஸ்டேஷனில் இறங்கு அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு இன்னும் 2 ஸ்டேஷன் தள்ளி இருக்கு, நீ இந்த ஸ்டேஷனில் இறங்கு. இறங்கியாச்சு. எதுக்கு இறங்க சொல்கிறாரு? இருக்கும்போது அந்த ஸ்டேஷனில் அப்படி சுற்றி சுற்றி பார்க்குறாரு. எல்லோரும் அங்கங்கே போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு சைடில் ஒரு ஸ்டேஜ் பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் இப்படி உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட வந்து நிற்கிறார். நீங்கள் எங்கே உட்காந்துருக்கிறீங்க? ஏன்னா எதுக்கோ தான் ஆண்டவர் இறங்க சொல்லியிருக்கிறார். நீங்கள் எங்கே உட்காந்து, ஏன் எங்கே போகிறீங்க? அவர் சொல்கிறார், நான் ஒரு ஊழியக்காரர். ஓகே, அப்போ இவருக்கு புரியுது, இவர்கிட்ட பேச தான் ஆண்டவர் இறங்கிட்டார். எங்கே நார்த்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஊழியத்துக்கு போகணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஏன் போகலை? இன்னும் டிக்கெட்டு வாங்கலை. ஏன் டிக்கெட்டு வாங்கலை? காசு இல்லை. பார்த்தா பேக்கோட இருக்கிறார். டிக்கெட்டு வாங்கலை, டிக்கெட்டு வாங்க காசு இல்லை, ஆனால் ரெடியாக இருக்கிறீங்க. ஆண்டவர் தானே என்ன போக சொன்னார். எனக்கான காக்கா இன்னும் வரல. காக்கா தான் ஃப்ரெண்டில் நிற்கிறார். அவர் அப்படியே சொல்ல, எனக்கான காகம் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பா அனுப்புவார். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீ தான் அந்த காக்கா, அவரு கூட. இவருக்கோ 3 மாசம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கல. 3 மாசம் வாடகை கொடுக்கல. இவர் இப்போ இந்த காணிக்கையை கொண்டு போய் தான் அந்த வாடகை கொடுக்கணும். ஆண்டவரே, ஏற்கனவே மீட்டிங் போறதுக்கு முன்னாடியே வீட்டு ஓனர் கேட்டு போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டாங்க, இங்கே பாரு, நீ போயிட்டு வரும்போது வாடகை காசு தரலன்னா உன்னை அந்த வீட்டை விட்டே காலி பண்ணிடுவேன். இவருக்கு என்ன பண்ணுவோன்னு தெரில. ஆண்டவரே, இப்போ இவருக்கு காக்காவா நான் வந்துட்டேன், எனக்கு காக்காக்கு எங்க ஆண்டவர் போறதுக்கு? இப்போ அவர் சொன்னார், இங்கே அந்த காக்கா நான் தான்,
ஆண்டவர் என்ன இந்த ஸ்டேஷனில் இறங்க சொல்லிட்டாங்க. காசை கொடுத்தாச்சு, அவர் வாங்கினாரு. ஸ்தோத்திரம். ரொம்ப பெருசெல்லாம் ஸ்தோத்திரம். நேராக போய் டிக்கெட் வாங்கியாச்சு, ட்ரெயின் ஏறி இவர் போயிட்டார். இவர் இப்போ வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல்ல அந்த அம்மா நிற்கிறாங்க. இவர் இப்படி பார்க்குறாரு. வாடகை வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, நான் உள்ளே போய், அவங்க பேச ஏதோ வராங்க, கொஞ்சம் நில்லுங்க, இப்போ தான் வந்தேன், உள்ளே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் வாடகை எடுத்து உங்களுக்கு தாரேன், அது வர வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இவர் உள்ளே போகும்போது, கொஞ்சம் நில்லுங்க, எது நீங்கள் ஊரில் இல்லாத டைம் யாரோ ஒருத்தவங்க உங்களை பார்க்க வந்தாங்க, இந்த கவரை உங்கள்கிட்ட தந்துட்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போய், சரி நீங்கள் போய் வாடகை எடுத்துகிட்டு வாங்க. இவர் உள்ளே போய் கவரை திறந்து பார்த்தா 3 மாதத்துக்கும் அதிகமாக வாடகை கொடுக்குற அளவுக்கு காசு அதுக்குள்ளே வச்சு கர்த்தர் யாரையோ ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த இவர் வந்தார் வெளியே, எக்ஸ்ட்ராவாக காசை கொடுத்து இதை வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்க்குறாரு. ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவரை நம்பி நீங்கள் கால் எடுத்து வச்சிட்டீங்கன்னா, நேற்று கேட்டோம்ல, பேதுரு கடல் மேல் நடப்பேங்கிற விசுவாசத்திலே இறங்கி நடந்தார். இல்லை, இது நீரே. ஆனால் இந்த ஓட்டத்தில் அந்த எண்டில் நிற்கிறது என் அப்பான்னா, இந்த ஓட்டம் பாதியில் முடியவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை நம்புங்க. நேரம் அதிகம் போகிறது, நான் சொல்லி முடிக்கிறேன். 7வது, உடன்படிக்கைக்கு உட்பட்டான். ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், அந்த காலத்து முறைமையின்படி விருத்த சேதனம், இரத்த சம்பந்தமான அந்த உறவுக்குள்ளே கொண்டு வருவது, ஆபிரகாம் உடன்படிக்கைக்கு உட்படுகிறார். கையால் செய்யப்படாத விருத்த சேதனம் தான் ஞானஸ்நான உடன்படிக்கை. நாம் அவருடைய சாயலில் இணைக்கப்படுகிறோம், அவருடைய மரணத்துக்குள்ளாகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறோம். 99 வயதான போது ஆபிரகாம் இது எனக்கு முடியாது, இது சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டு தள்ளவில்லை. அவன் அந்த உடன்படிக்கைக்கு உட்படுகிறான், உடனே கீழ்ப்படுகிறான். எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உடன்படிக்கைக்கு களங்கமோ துரோகமோ விளைவிக்கிறதுக்கு ஏதுவாய் நம்ம மாறிடவே கூடாது. 2 நாடுகளுக்கு யுத்தம் வரும். இப்போல்லாம் யுத்த செய்திகள் கேட்கறது அல்லவா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன யுத்தம் நடக்கும்போது யார் யார் இஸ்ரேலோடு உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க. பாலஸ்தீனத்தோடு யார் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் இடையில பெருசாக பேசப்பட்டது. அப்போ இந்தியாவோடு யார் யார் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாகிஸ்தானுக்கு யார் யார் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம். இந்த உடன்படிக்கை என்பது இப்படி தான், கூட நிற்பது, கர்த்தருக்காக நிற்கிறது, கர்த்தருக்காக நிற்கிறது. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்தது எல்லாரும் சிதறி போயிட்டாங்க. ஆனா ஒரு யோவான் வந்து நிக்கிறான் பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு மீட்டிங் போயிருக்கிறேன். அங்க ஒரு வீட்டில் ஸ்டே பண்றேன். அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமா எங்களை கவனிக்கிறாங்க. நான் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவ்வளோ சந்தோஷமா. அப்போ சரி, அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்கணும் போல தோணுச்சு. அடுத்த நாள் மீட்டிங் முடித்து சாப்பிட்டுட்டு அந்த அம்மாவை கூப்பிட்டு பேசுகிறேன். எப்படிமா இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க? அப்போ சொன்னாங்க, எங்கள் குடும்பமே விக்கிரக ஆராதனை செய்த குடும்பம், என்ன ஆண்டவர் ரட்சித்தார். எனக்கு 2 பிள்ளைங்க, ஒரு மகா ஒரு மகன். 2 பிள்ளைகளும் இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. பாருங்க, மகா 30 வயசுல, மகன் 18 வயசுல. நான் உங்களை எப்படி பார்க்கிறேன், உங்களால எப்படி சிரிக்க முடியுதுன்னு கேட்கிறேன். இவ்வளோ பெரிய அடி உங்க லைஃப்ல விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி உங்களால ஊழியக்காரரை உபசரிக்க முடியுது? எப்படி உங்களால ஊழியத்தில் ஈடுபட முடிகிறது? எல்லாரும் உங்களை ஒதுக்கி தானே வச்சிருப்பாங்க. எல்லாரும் உங்களை பிளேம் பண்ணியிருப்பாங்கல்ல, நீ இதெல்லாம் விட்டுட்டு போனதுனால தான் உனக்கு நடந்தது.
யாரு என்னவும் சொல்லட்டும், என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். இது நடந்து 10 வருஷத்துக்கு மேல எனக்கு இன்னும் அவங்க அந்த ஃபேஸ் மறக்கவே இல்லை. என் கூட அப்பா இருக்கிறார், என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இது எல்லாவற்றை விட என்னை அவர் ரட்சித்தது எனக்கு பெருசு. என்னை அவர் அந்த கூட்டத்தில் நான் கடைசி வரை ஆண்டவருக்காக நின்று போயிடுவேன். என்ன கஷ்டமோ நஷ்டமோ என்ன ஆகட்டும், இதான் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டு நிற்கிறது. ஆண்டவர், இனி என்னால முடியாது, இனி எனக்கு சாத்தியம் இல்லை. ஒரு புயல் அடித்ததும் ஆண்டவர் விட்டு போறவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? இயேசு அற்புதம் செய்த போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இயேசு அடிபட்டு வாதிக்கப்பட்ட போது ஒரே ஒருவன் வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே, உடைத்தீர் உருவாக்கினீர், சிட்சித்தீர் சீர்படுத்தினீர், புடமிட்டீர் புதிதாக்கினீர், பிரித்தீர் பிரியாதிருந்தீர், எனக்கு நீருண்டு. ஓ, கலங்கின நேரத்தில் உங்க கரம் என்னை நடத்தியது. ஆண்டவருக்காக நின்றுங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி சொல்வார்? நடந்து திரியும்பார். கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருக்கும், ஆனா தலைமுறை நல்லா இருக்குங்க. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில தான் வந்திருக்கிறீங்க. இருக்கிற வரைக்கும் தாங்க ஏதாவது சேர்க்க முடியும். தலைமுறைக்கு பரலோகத்தில் எவ்வளவு சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சுட்டு போயிருக்கு. யோனத்தானுக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை, ஆனா யோனத்தான் தயவை சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். இப்ப தாவீதுக்கு யோனத்தானை நினைச்சாலே தலைமுறைக்கு என்னதான் செய்யணும்? தயவு செய்யணும். யோனத்தான் நிமித்தம் தயவு செய்ய. நம்மளை நினைக்கும் போதெல்லாம் நம்ம தலைமுறைக்கு தயவு செய்யணும், தயவு செய்யணும்னு மட்டும்தான் ஆண்டவருக்கு தோணணும். அப்படி பழகிட்டு போயிடணும், அப்படி போயிடணும். ஆண்டவர் சொல்றார்ல, பூமியில் உள்ள உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி வர பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன். எங்க அப்பா செஞ்ச ஊழியத்துல 10ல் 1 கூட நான் இன்னும் செய்யல. ஆனா எங்க அப்பா ஊழியத்துல பார்க்காத பல காரியங்களை கர்த்தர் என்னை பார்க்க வைத்திருக்கிறார். நமக்கு எட்டாததை நம்ம பிள்ளைங்களை நம்ம தோல்ல தூக்கி உட்கார வச்சு எட்ட வைப்போம்ல. என் ஆண்டவர் தலைமுறைகளின் தேவன். நாளைக்கு நம்ம இல்லைனாலும் சொல்லணும், இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கிறது காரணம் எங்க அம்மா, நாங்க நல்லா இருக்கிறது காரணம் எங்க அப்பாவுடைய ஜெபம், எங்க அம்மாவுடைய ஜெபம். இப்படி சொல்லுற நிலைமையில வச்சுட்டு போயிடணும். நம்ம பிள்ளைங்க இன்னொரு தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுறதை பார்த்து நம்ம பிள்ளைங்க ஏங்கிடக்கூடாது. எங்க அப்பா அம்மா இப்படிப்பட்ட தயவை சேர்த்து வைக்கலையே. யோனத்தான மாதிரி ஒரு நல்லவனை பைபிள்ல காட்டித்தாங்க இல்லையே. ஆனா யோனத்தானுக்கு ஃபேவர் கிடைக்கலையே அவங்க அப்பாவால. எவ்வளவு பரிதாபமா இறந்தான்ல, எவ்வளவு பரிதாபமா இறந்தான். ஆனா சாலமோனை பாருங்க, ட்ராக் மாதிரி போனான், ஆனாலும் ஃபேவர் இருந்துட்டு இருந்து பாத்தீங்களா? ஏன்னா தாவீதால. உன் பிள்ளைங்க தப்பு பண்ண நான் தண்டிப்பேன், ஆனா எதை விளக்க மாட்டேன்? கிருபையை விளக்க மாட்டேன். அப்படி சேர்த்து வச்சுட்டு போயிட்டார். யோனத்தான் யோனத்தான் நினைச்சாலே எனக்கு கண்ணீர் வரும். ஆனா எவ்வளவு பரிதாபமா முடிவு பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அந்த பிள்ளைக்கான தயவை தகப்பன் சேர்த்து வைக்கல. கர்த்தரோடு நில்லுங்க. 8வது, கர்த்தரை திடப்படுத்துகிறான். ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிங்க. 3, 4, 5 வசனங்களை படிக்கும்போது ஆபிரகாம் சொல்லுவார், நீங்க இருங்க, உங்கள் இருதயத்தை திடப்படுத்த நான் கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். யாரங்க திடப்படுத்துறது? கர்த்தர் அல்லவா நம்மை திடப்படுத்த. நீங்க பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தரை திடப்படுத்துறான். அதுதான் திறப்பிலே நிற்கிறது. சோதோம் அழிக்கிறோம், ஒரு ஆத்மா கெட்டு போவது கூட ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை கூல் பண்றான். ஆண்டவர் கொஞ்சம் மரத்தடியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க,
ஆண்டவருக்காக நிற்கிறது. ஆண்டவர் தேசத்து எந்த நம்ம பல செய்திகளை படிக்கும்போது நமக்கே ஃபீல் ஆகுதுன்னு ஆண்டவர் ஃபீல் பண்ணாமல் இருப்பாரா? ஐயோ இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு காரியம் நடக்குது, ஆண்டவருக்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் அப்படி நம்ம நினைச்சாலே ஆண்டவரை திடப்படுத்துகிறோன்னு அர்த்தம். ஐயோ இந்த காரியம் ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இயேசு பார்த்தீங்களா, தேவாலயத்துக்குள்ளே வந்தது, அங்கே புறா விற்கிறவங்க இதெல்லாம் பார்த்தது ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு? கோபம் வந்து என்ன பண்ணுற? ஏன்னா அவருக்கு தெரியும் இது யாருக்கு பிடிக்காது? பிதாவுக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்காதது எனக்கு பிடிக்க கூடாது. அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கணும். இப்போ ஆபிரகாம் ஆண்டவர் மாட்டிட்டார். ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? யாக்கோபை போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நானும் ஒவ்வொரு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறேன், இப்போ பிள்ளைய தருவேன், இப்போ தருவேன், இன்னும் வந்துட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க, 24 வருஷம் ஆச்சு, அது எதையுமே கேட்கல. ஆண்டவரே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க ஆண்டவரே, உட்காருங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு கொஞ்சம் அப்பம் செஞ்சு கொண்டு வரேன். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இவனுக்கு நான் வாக்கு மட்டும்தான் கொடுத்தேன், இன்னும் செய்யவே இல்லையே. இப்போ ஆபிரகாம் இங்க வா, உனக்கு நான் இதுவரை வார்த்தையை மட்டும் தானே தந்தேன், இப்போ உனக்கு காலத்தையும் சொல்லுகிறேன். ஒரு உற்பவ கால திட்டத்தில் உன் கையில ஒரு குமாரன் இருப்பார். கர்த்தரிடத்தில் வருகிறவர்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தரை திடப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் அது செய்யும் காலத்தையும் வெளிப்படுத்துகிறார். 9வது, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஈசாக்கை பலி செலுத்த கேட்டதும் கர்த்தர் கேட்கிறார் சொல்லி அவன் ஈசாக்க கொடுக்க தயங்கல்ல. இஸ்மவேலா ஈசாக்கா என்கிற ஒரு கேள்வி 21வது அதிகாரத்தில் இருந்தது. ஈசாக்குக்காக இஸ்மவேலை ஆபிரகாம் விட்டுட்டான். ஆனா ஈசாக்கா கர்த்தரா என்கிற கேள்வி 22வது அதிகாரத்தில். அவன் ஈசாக்குக்காக கர்த்தரை விடல, கர்த்தருக்காக ஈசாக்கா கொடுக்கிறான். நம்ம ஆண்டவருக்காக, எனக்கு ஆண்டவர் தான் பெஸ்ட், எனக்கு ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். கர்த்தருக்கு முக்கியத்துவம். 10வது, பரலோக சிந்தையோடு வாழ்ந்தான். எபிரேயர் 11:9 வாசியுங்கள். நானே வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவன் எங்க குடியிருந்தானோ அதன் அர்த்தம் என்ன? ஒருத்தன் கூடாரத்தில் குடியிருக்கிறானாலே அவன் எந்த சிந்தையோடு வாழ்கிறான்? பரதேசி. பரதேசி கூடாரம்னாலே இப்போ ஒரு கூடாரம் போட்டிருக்கிறோம், 3 நாள் முடிஞ்சதும் என்ன பண்ணுவாங்க? பிரிச்சிருவாங்க. இந்த சிந்தையோடு தான் வாழ்கிறான். அப்பாடா, எனக்கு சொல்லப்பட்ட லேண்டு கர்த்தர் கொடுத்தாரா? கொடுத்தார். எல்லா பிளெஸிங்கும் கொடுத்தார், எல்லாமே. அவன் செல்வ சீமானா இருந்தான், சகல ஆசீர்வாதத்தினால அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் அவன் மைண்ட் எங்க தான் இருக்கு தெரியுமா? பரலோகமே. ஆமென். சிலர் இந்த பாட்டு பாடினாலே பயப்படுவாங்க, ஐயோ வந்துட்டா, இந்த சிந்தையோடு. அதனாலதான் காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறாங்க, தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு. இவனை எவ்வளவு பிளஸ் பண்ணாலும் இவன் விலக மாட்டாங்கிற நம்பிக்கை மட்டும் ஆண்டவர் கொடுத்து பாருங்க, நீங்க போதும் போதும் சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம கேட்டு நிறைய தராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு நம்மள நல்லாவே தெரியும். நம்ம தேடினதே நெருக்கத்தில் தானே. நான் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், நீ நெருக்கத்தில் இருந்தாதான் கூப்பிடுவேன். நான் நெருக்கத்திலிருந்து கூப்பிட்டேன், நீ நெருக்கத்தில் இருந்தாதான் கூப்பிடுவேன். ஆமே. நமக்கு தேவை வரும்போது நான் ஆண்டவரேன்னு கூப்பிடுறோம். ஆமே. அந்த ஆபிரகாம் பாருங்க, எவ்வளவுதான் பிளஸ் பண்ணுங்க, அவன் கண்களை ஏறெடுத்துக் கொண்டே இருப்பான். இந்த ஆபிரகாமை தான் சகல காரியங்களிலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றல்ல, ஆசீர்வதித்து வந்தார். பிளஸிங். லாஸ்ட் இயர் அவன் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தான், இந்த வருஷம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறான், அடுத்த வருஷம் இன்னும் ஆசீர்வாதமா இருப்பான். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி இருப்பார்கள். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவது இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார், தன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு.
பாடுங்க. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவேன். கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டே. இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டே. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. சொல்லுங்க, வனாந்திரமே வாழ்க்கை, கர்த்தரின் பக்கம் உண்டு. கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவே. ஆமென். வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார். நம்பினார். ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லும் இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை ஹல்லேலூயா வெட்கப்பட்டு சொல்லுங்க. இங்கே நான் பரதேசி, இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. நம்புறீங்களா? இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓர் இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி. நம்புறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டே. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் வெட்கப்பட்டு. நல்ல கரங்களை சட்டி தேவனுக்கு மகிமை. என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களில் வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, என் வாழ்க்கை அப்படியே இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பம் உங்க முன்னாடி அப்படிதான் இருக்கணும், என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. வாக்குவாதம் வேண்டாம். நீ சொல்லுகிற காரியம் துக்கமானால் அதை அனுசரிக்க கிருபை தான். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்க பக்கத்தில் நிற்கணும். இந்த பரலோக சிந்தையில இருக்கணும். பெற்றோரே, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. என் தலைமுறைக்கு நான் சாபத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை தான் வச்சுட்டு போகணும். ஹல்லேலூயா. யோனத்தான்
தலைமுறைக்கு தயவை சேர்த்து வச்சான். தாவீது தலைமுறைக்கு கிருபையை சேர்த்து வச்சான். ஆபிரகாம் தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சான். நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு நம்முடைய சந்ததி எழும்பி நின்று சொல்லணும், யாக்கோபு சொன்னானே, என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஓ, நம்முடைய வாழ்க்கை அப்படியே இருக்கட்டும். தகப்பனே நன்றி, எங்களோடு பேசி உணர்த்தி உருவாக்கின கிருபைகளுக்காய் நன்றி. நீர் ஆபிரகாமை மாத்திரமல்ல எங்களையும் ஆசீர்வதிக்க விரும்பிதான் இந்த வார்த்தையை பேசி இருக்கிறீர். சகல காரியங்களிலும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.